ஒரு வயசு பையனை வலுக்கட்டாயமாக நடுக்காட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குறான். இந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. உடனே அந்த பையன் என்ன கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஜெயிலில் தள்ளி விட்டுறா. அந்த பொண்ணோட அம்மா மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கணும்னு ஆற்றுல இந்த விளக்க விடுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆறும் ஆழம் இல்லை, சேர்ற கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எதுன்னா பொண்ணுங்க மனசு தான் ஒருத்தவன் அங்கே பாட்டு பாடுறான். அவனுக்கு 2 கையும் இல்லை. என்னடா இவனுக்கு 2 கையும் இல்லையேன்னு பார்த்தா, அந்த பொண்ணு முத்தம் கொடுத்தால அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு, அம்மா அப்பா சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இந்த பையன் கூட என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருப்பா. இவனும் நடுராத்திரியில் தோணியில் அந்த 2 கையும் வச்சு தள்ளிக்கிட்டே இவங்களை காப்பாற்றி விட்டுருவான். அந்த 2 கை தானே அவங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த 2 கையையும் அந்த பொண்ணோட அப்பா வெட்டியிருப்பான். சொன்ன சொல்லு என்ன ஆச்சு, சொந்தமெல்லாம் என்ன, இப்படிலாம் சொல்லிட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. தண்ணியில் கோலம் போடு, ஆடி கத்துல தீபம் ஏற்று, ஆகாயத்தில் கோட்டை கட்டு, அந்தரத்தில் தோட்டம் போடு, ஆண்டவனை கூப்பிட்டு வந்தே நீ காவலுக்கு வச்சுட்டு இதெல்லாம் நடக்கும், ஆனால் நீ ஆசைப்பட்ட பொண்ணு மட்டும் கிடைக்காதுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பையும் அந்த பொண்ணு வாயை திறக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த பையன் ஜெயிலிருந்து வெளில வந்துடுறான். ஒரு பெரிய ரவுடியை வச்சு அவனை கொல்றதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறான் அந்த பொண்ணோட அப்பா. அந்த ரவுடியோட காலில் விழுந்து இவன் கெஞ்சிரா, என்ன கொண்டுடுங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானம்மா அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டான்னு ரவுடி கேட்கும்போது, இங்கே இருந்தால் எப்படியும் எங்கள் அப்பா கொண்டுடுவாருன்னு ஜெயிலில் உயிரோடு இருக்கட்டும்னு அனுப்பி வச்சேன். இப்போ அவர் சாவுறதுனா என்ன கொண்டுடுங்கிற. அப்புறம் தான் தெரியுது, நெருப்பில் நின்றுருக்கா இவ. இவளோட கஷ்டத்தை நினச்சா கல் கூட உருகிடும். இவ அதெல்லாம் பாட்டில் சொல்கிறா. ஒரு பொண்ணு நம்ம எவ்வளோ திட்டினாலும் ஒதுங்கி போனால் அவள் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது இந்த படம்.